ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கான ரூ. 300 தரிசன டிக்கெட்ல 2 நாள் வந்து பிளாக்ல இருந்துச்சு. ஸோ அது 2 நாளுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து இப்போ 9 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கான லாகின் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான வர்ச்சுவல் கியூ, உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். நிறைய புக்கிங்ஸ்க்கு இந்த மாதிரி முன்னாடியே இப்போ வந்து லிங்க் வந்து கொடுத்துட்றாங்க. இதனால நம்ம வர்ச்சுவல் கியூ ஆகட்டும் லாகின் பண்றதுக்கான டைம் வந்து சர்வ் பண்ண முடியும். டிசம்பர் மாசத்துல 2 நாள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. யார் யாருக்கெல்லாம் 16, 31 தேதி வேணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். ஸோ 31 தேதி வருஷத்தோட கடைசி நாள். ஸோ வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்கிறவங்களும் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்கழி முதல் நாளே நான் தர்ஷன் போகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஷார்ப்பா உங்களுக்கு 9 o'clock அந்த மாதிரி ஆகும்போது இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஸ்லாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 டேட்டும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வேற புக்கிங்ஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடியே லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஜனவரி மாசத்துக்கு இந்த மாதிரி முன்னாடியே கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து நிறைய பேர் புக் பண்ணும் அப்படின்றதுக்காக லாகின் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மீதி புக்கிங்க்கு எல்லாமே இந்த மாதிரி லிங்க் கிடைச்சதுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பா 9 o'clock நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு இந்த டேட் ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆயிடும். நம்ம முன்னாடி டைமே வந்து லாகின் பண்ணியிருக்கனால நமக்கு இன்னும் ப்ளூல தான் வந்து காட்டுது. ஸோ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 16 தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இருந்தால் ஒரு சில 2 ஸ்லாட் அந்த மாதிரி மட்டும் தான் காட்டுது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 தேதி வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்லாட் இருக்கு. ஸோ நைட் ஸ்லாட் 8 மணி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி, 3 மணி ஸ்லாட், 4 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 31 தேதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்லாட் காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 5 மணி ஸ்லாட்டுக்கு டிக்கெட் இருக்கு. மத்தியானம் ஸ்லாட் உங்களுக்கு இருக்கு. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மணி வரைக்கும் தான் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் ஸ்லாட் வந்து 31 தேதி வந்து இல்ல. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லாட்ல டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா புக் பண்ணுங்க. மினிமம் வந்து ஒரு ஆள் வரைக்கும் புக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 6 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய அப்டேட். புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.